வணக்கம். ஞாபக மறதி என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வயதுடையவர்களை மிகவும் பாதிக்கிறது. ஞாபக மறதியால் மாணவர்கள் தேர்வு எழுதுவது சிரமமாக உள்ளது. பணிபுரிபவர்களுக்கு ஞாபக மறதி பணியிடத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. ஞாபக மறதியால் வீட்டில் மனைவியுடன் திட்டு வாங்கும் கணவன்மார்களும் இருப்பார்கள். வயதான காலத்தில் சிலர் எல்லாவற்றையும் மறந்து விடுபவர்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஞாபக மறதி ஏன் வருகிறது, அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்று பார்ப்போம். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கூட ஞாபக மறதியால் மிகவும் அவஸ்தைப்பட்டு இருக்கிறார்கள். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஒரு மறதிக்காரர். ஒரு முறை அவர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். டிக்கெட் பரிசோதகர் வந்து பயணிகளின் டிக்கெட்டை வாங்கி பரிசோதித்து கொண்டிருக்கிறார். அதை கண்ட ஐன்ஸ்டீன் தன்னுடைய டிக்கெட்டை எடுக்க பைக்குள் கையை விட்டார். அங்கு டிக்கெட் இல்லாமல் போகவே அதிர்ச்சி அடைந்தார். தன் கைப்பையை முழுவதுமாக புரட்டி புரட்டி பார்த்தார். டிக்கெட் கிடைக்கவில்லை. டிக்கெட் பரிசோதகரும் ஐன்ஸ்டீனிடம் வந்து டிக்கெட்டை கேட்டார். அவரோ செய்வது அறியாமல் மலங்க மலங்க விழித்தார். டிக்கெட் பரிசோதகருக்கு அவரின் நிலை புரிந்துவிட்டது. எனவே அவர், நீங்கள் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி என்பது எனக்கு மட்டுமல்ல, இந்த ரயிலில் பயணிக்கும் அனைவருக்கும் தெரியும். எனவே நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் பயணிக்க மாட்டீர்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நிம்மதியாக பயணத்தை தொடருங்கள் என்றார். அப்பொழுது ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் தெரியுமா? அதுவல்ல என்ன பிரச்சனை. டிக்கெட் வேண்டுமென்றால் என்னால் இன்னொன்று கூட வாங்கி கொள்ள முடியும். ஆனால் நான் எந்த ஊருக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த டிக்கெட்டை பார்த்துதானே எனக்கு தெரியும். இப்பொழுது டிக்கெட் பரிசோதகர் திருதிருவென்று விழிக்கிறார். மறதி வருவதற்கான முக்கியமான சில காரணங்கள் உள்ளன. அவற்றை பார்ப்போம். வயது முதிர்ந்தவர்களுக்கு மூளை மடிந்து போவதால் நினைவுகள் குறைவடையலாம். அதிகமான மன அழுத்தம் அல்லது கவலை நினைவுகளை குறைத்து விடலாம். மனதை ஒரு நிலைப்படுத்தி பழகும்போது பயிற்சி காரணமாக மனம் எந்த செயலை செய்கின்றோமோ அதில் நிலைத்து இருக்கும் ஆற்றலை பெற்றுவிடுகிறது. மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதன் மூலமும் மறதியை விரட்டிவிடலாம். சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாதது அல்லது உடம்பில் நீர் சத்து குறைவாக இருந்தால் மூளை சரியாக செயல்படாமல் நினைவுகள் மறந்து விடலாம். தலையில் அடிபட்டால் அல்லது மூளை மீது தாக்கம் ஏற்பட்டால் நினைவுகள் பாதிக்கப்படலாம். அல்சைமர் போன்ற நோய்கள் நினைவுகளை பாதிக்கும். சில மருந்துகள், குறிப்பாக மனநலம் சார்ந்த மருந்துகள், மறதி ஏற்பட வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் மறதி ஏற்பட வழிவகுக்கின்றன. காலையில் தாமதமாக எழுவதன் மூலமும் அனைத்து வேலைகளையும் அவசரமாக படபடப்புடன் செய்வதால் மனம் நிம்மதியற்று போகிறது. இந்த சூழலில் சாதாரண நிகழ்வுகள் கூட எளிதில் மறந்துவிடுகிறது. நேரத்தை திட்டமிடுவதன் மூலம் படபடப்பிலிருந்து விடுபட முடியும். காலை நேரத்தில் மனம் அமைதியாக இருக்கும்போது முக்கியமான திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்தால் ஞாபக மறதி குறையும். மறதிக்கு இன்னொரு முக்கிய காரணம் கவனச்சிதறல் தான். இதனால் முக்கியமானவற்றை நினைவில் பதியாமல் போய்விடுகிறது. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்வது மற்றும் எண்ணத்தை வேறு பக்கம் கவனம் திசை திருப்புவது போன்ற பழக்கங்கள் உடனடியாக கைவிட வேண்டும். மறதி உள்ளவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே வேளையில் முழு கவனம் செலுத்தினால் மறதியை தடுக்க முடியும். ஞாபக மறதி ஏற்படாமல் தடுக்க மனப்பயிற்சியே அவசியமானது. மனதை ஒரு நிலைப்படுத்தி பழகும்போது பயிற்சி காரணமாக மனம் எந்த செயலில் செய்கிறோமோ அதில் நிலைத்து இருக்கும் ஆற்றலை பெற்றுவிடுகிறது. மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதன் மூலமும் மறதியை விரட்டிவிடலாம். அதிகாலையில் எழுந்து நல்ல காற்றோட்டமுள்ள இடத்தில் உடற்பயிற்சி செய்யும்போது மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இரத்தம் மூளைக்கு அதிகமாக பாயும் பொழுது
அதிலுள்ள ஆக்சிஜனை மூளை அதிகமாக பெற்றுக்கொள்கிறது. இதுவே இயற்கை மின்சக்தியாகும். எனவே அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வது, மூச்சு பயிற்சி போன்ற பழக்கங்கள் தவறாமல் செய்தால் இயல்பாகவே நினைவாற்றல் உடையவர்களாக மாறிவிடுவார்கள். மேலும் முதுமையிலும் அவர்களுக்கு மறதி என்பது ஏற்படாது. ஞாபக மறதியை குறைக்க சில உணவு வகைகள். வெண்ணெய் வகைகள், பருப்பு வகைகள் போன்றவற்றில் ஒமேகா 3 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளை சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது. கொழுப்பு வகையிலான மீன்களில் நிறைந்துள்ள ஒமேகா 3 கொழுப்பு தொகைகள் மூளை செயல்பாட்டுக்கு உதவுகின்றது. பெரும்பாலான பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். இவை மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன. மஞ்சள், சோம்பு, நன்னாரி போன்றவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை நரம்புகளை பாதுகாக்க உதவுகின்றன. வேர்க்கடலையில் உள்ள வைட்டமின் இ மற்றும் நியாசின் மூளை சுகாதாரத்திற்கு உதவுகின்றன. கீரை, பசலைக்கீரை, கொத்தமல்லி போன்ற பச்சை காய்கறிகள் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன. அவகோடாவில் உள்ள நல்ல கொழுப்புகள் மற்றும் வைட்டமின் கே, B6 மற்றும் வைட்டமின் சி போன்றன மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன. அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். பொதுவாக நீர் சத்து குறைவாக இருந்தால் மூளையின் செயல்பாடு குறையும். எனவே உடம்பில் நீர் சத்து குறையாமல் பாதுகாத்தால் மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும். இந்த உணவுகளை உங்கள் உணவு முறையில் சேர்த்தால் மூளையின் நினைவாற்றல் மேம்பட உதவும். தினமும் பரபரப்பாக இருப்பதை விடுத்து மனதை அமைதியாக வைத்திருந்து நேரத்தையும் வேலையையும் திட்டமிடுதல் மூலம் மறதிக்கான வாய்ப்பை குறைக்கலாம். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.